நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம்எஸ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஸ்மார்ட் பைக் ஃபார் ஸ்மார்ட் சிட்டிசன். ஏடிஎம்எஸோட மார்க்கெட்டிங் பிளானை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏடிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 பேர் தலைமையில் இன்றைக்கி இயங்கிட்டுருக்கு. அதில் ஒன்று அசோக் சார், இன்னொன்று திலாவர், 3வது மகேஷ், 4வது ஷாகின். இவங்க 4 பேரோட முதல் எழுத்து தான் ஏடிஎம்எஸ். இந்த 4 பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த கம்பெனி இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் பெல்காம். ஸ்டார்ட் பண்ணது 2020 செப்டம்பர் மாதம். ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கு, டிவி, ஆட்டோ ரிக்ஷா, கார், இது எல்லாமே இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி கம்பெனியோட ரோட் மேப்பை நம்ம பார்க்கலாம். கம்பெனி வந்து 2020, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2020 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஆரம்பிக்கும் போது லான்ச்சிங் பண்ணது சானிடரி பேடு. அதிலேருந்து ஆரம்பித்த கம்பெனி 2021 ஏடிஎம்எஸ் டெலிவிஷன் அண்டு எலக்ட்ரிக் பைக். டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் சோனி டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் ஏடிஎம்எஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப வந்து ஒர்த்தான டிவி, ரொம்ப பவர்ஃபுல் டிவி, நல்ல குவாலிட்டியான டிவி. எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் இந்தியாவில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 ஏடிஎம்எஸ் ரிஜிஸ்டர் மொபைல் அண்டு டேப், லேப்டாப் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டோட அப்ரூவாக போயிட்டுருக்கு. அதுவும் வருது. 2023-24 எலக்ட்ரிக் கார் அண்ட் எலக்ட்ரிக் டிராக்டர் அப்ரூவ் காமிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 2 மந்த்தில் எலக்ட்ரிக் டிராக்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ரூவ் ஆகிறதுக்கு. காரை பொறுத்த வரைக்கும் 2025 நமக்கு வர்றதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இபே அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வேலைகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் எல்லாமே கொண்டு வரதுக்கான வேலைகள், இது எல்லாமே கம்பெனி வந்து ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய அளவு தான் இவங்க இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்த வருஷத்தில் இப்போ 2024-25க்கு அடுத்து என்ன வரும் அடுத்ததுன்னு பார்க்கும்போது ரோட் மேப்பில் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். கம்பெனியோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 8 மாடர்ன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. 2 வீலரை பொறுத்த வரைக்கும், 2 வீலர் ஆட்டோ. இந்த 8ல் வந்து பார்க்கும்போது ராஜஸ்தானில் 1 இருக்குது, கர்நாடகாவில் தான் 4 இருக்குது. கர்நாடகாவில் வந்து 4ல் வந்து தார்வார்ன்றது பெரிய யூனிட்டு, ராஜஸ்தான் 1 இருக்குது, அடுத்து வந்து ஹைதராபாத்தில் 1 இருக்குது, அசாமில் 1, திருப்பதி பக்கத்தில் தடாவில் 1. இது மொத்தம் 8 யூனிட் இருக்குது. 9வது யூனிட்டாக வந்து கொச்சினில் இப்போ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது வந்தால் மொத்தம் 9 யூனிட், இப்போதைக்கு 8 யூனிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 வீலர் ஷோரூமை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் 1400 ஷோரூமுக்கு மேலே இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஷோரூம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. 1400 ஷோரூம் இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. மொத்தம் 22 ஸ்டேட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 5-6 ஷோரூம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 ஷோரூமுக்கு மேலே தமிழ்நாட்டில் பணம் கட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஷோரூம் இன்னைக்கு கிரியேட் ஆகிறதுக்கு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 22 ஸ்டேட்டில் போனாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஜனவரிக்கு பிறகு தான், இந்த வருஷம் தான் நமக்கு தமிழ்நாடு பெரிய லெவலில் இன்றைக்கி டீம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஷோரூம்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க, நிறைய அப்ளை பண்ணியிருக்காங்க. கேரளா இன்னும் வரவே இல்லை, கேரளா இன்னும் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 450 ஸ்கில் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கம்பெனி வந்து அடுத்த வளர்ச்சியில் இன்றைக்கி கொண்டு போகிறாங்க. கம்பெனி பெரிய லெவலில் இன்றைக்கி ஜெனரேஷன் வைஸாக கொண்டு போகிறதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி டீம் கம்பெனி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஃப்யூச்சர் வந்து எலக்ட்ரிக் தான் பார்க்கும்போது இந்த தொழில் வந்து அடுத்த 50 வருஷத்துக்குன்ற போது சாதாரணமாக இயங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி வந்து 2030க்கு பிறகு இந்தியாவுக்கு கிடையாதுன்னு ஆல்ரெடி யூரோப் கண்ட்ரி சொல்லியாச்சு. அப்போது 2030க்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக் பைக் தான் இன்றைக்கி பெரிய அளவில் இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான வாய்ப்பு அந்த எலக்ட்ரிக் பைக்கில் ட்ராவல் பண்ணுற ஏடிஎம்எஸ்க்கு பெரிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. ஏடிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் வந்து லீகலாக வந்து இன்றைக்கி எல்லாமே கவர்மெண்ட்டோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்னவோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. வண்டி எல்லாமே வெஹிக்கிள் எல்லாமே பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன சட்டத்தின் பிரகாரம் என்ன பண்ணணுமோ அந்த அட்வைஸ் பிரகாரம் இன்றைக்கி உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இன்கம் டேக்ஸு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு எல்லாமே லீகாலிட்டி ப்ராப்பராக லீகலாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இங்கே காட்டுறேன். ஏடிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கம்பெனி இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் செக்மெண்ட். இப்போ எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கம்பெனி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் 2015 ஒரு 530 கம்பெனிக்கு மேலே இருந்தது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 8-9 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 195லேருந்து ஒரு 200 கம்பெனிக்குள்ளே தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் ஒரு 340 கம்பெனிக்கு மேலே இன்றைக்கி கம்பெனி மூடியாச்சு. அப்போது ஏடிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி க்ரோத்தில் வந்து ஒரு 3 வருஷத்தில் ஒரு 6500 கோடிக்கு மேலே இன்றைக்கி டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 4வது வருஷம், 3 வருஷம் முடிஞ்சிட்டு 4வது வருஷம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது இன்றைக்கி கம்பெனி வந்து பெரிய லெவலில் க்ரோத் 2025 இந்தியாவில் எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில் 3வது இடத்துல வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பைக், ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஆட்டோ, ஏடிஎம்எஸ், பே இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் வர்றதுக்கு எல்லா இதுவும் இருக்குது. இப்போது மற்றதெல்லாம் இப்போ இருக்குது ஆல்ரெடி.
இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிராக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாடலில் கொண்டு வர மாதிரி இருக்காங்க அப்கமிங் செக்மெண்ட்டில். இதில் வந்து ஒரு 18 ஹெச்பி, 35 ஹெச்பி, 70 ஹெச்பி இது 3 வெரைட்டியில் நமக்கு வர்றதுக்கு இருக்குது. அடுத்து சோலார் வந்து சார்ஜிங் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் பேக்கப் வந்து சோலாரில் கொண்டு வர மாதிரி அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் ட்ராவல் நம்ம லாங் டேர்ம் போகிற மாதிரி உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வர மாதிரி காரு ரொம்ப சொகுசு காராக தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காகவும் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ளை பண்ணியாச்சு. அனுமதி கொடுக்கும்போது இமீடியட்டாக நமக்கு 2025 கார் வரப்போது. டிராக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 1 or 2 மந்த்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிராக்டர்லாம் வந்தால் இந்தியாவிலே முதல் முறையாக எலக்ட்ரிக் டிராக்டர் கொண்டு வரது ADMS தான். அதை நம்ம தாராளமாக சொல்லலாம். இன்றைக்கி எலக்ட்ரிக் டிராக்டர்லாம் வந்ததுன்னா பெரிய ரெவல்யூஷன் நம்ம கொண்டு வர முடியும் ஆல் ஓவர் இந்தியா. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் எலக்ட்ரிக் பைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பெட்ரோல் பைக் ஸ்கூட்டருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ செலவு அப்படின்றத ஒரு தோராயமாக நம்ம காட்டியிருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்கன்னா 30 நாளைக்கு 3000 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போடுவீங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 3000 பெட்ரோல் போடுற இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 10 ரூபா தான் சார்ஜ் ஆகும். 10 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஓட்டுறீங்கன்னா 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான் உங்களுக்கு செலவே ஆகும். 3000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல வெறும் 300 ரூபா செலவு பண்ணால் போதும். அதே ஒரு வருஷமாக எடுத்துட்டிங்கன்னா 12 × 3000 36,000 ரூபாய் உங்களுக்கு பெட்ரோலுக்கு காஸ்ட்டு, ஃபியூல் காஸ்ட்டு, ஒரு 4000 மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு எடுத்துட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 40,000 செலவு பண்ணுற இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபானா 30 நாளைக்கு 300 ரூபா, 300 × 12 மாதத்துக்கு 3200 ரூபா தான் மொத்த செலவே. அப்போ இங்கே மெயின்டெனன்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது. அப்போது செலவுன்னு பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் ஸ்கூட்டர் வெஹிக்கிளுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய செலவு மிச்சம் பண்ணலாம். பெரிய தொகை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு குடும்பம் படிப்புக்கும் மெடிக்கலுக்கும் செலவு பண்ணுறோம். 3வது விஷயம் ஃபியூலுக்காக தான் செலவு பண்ணுறாங்க. அந்த ஃபியூல் வந்து பார்க்கும்போது எலக்ட்ரிக் பைக்கில் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு 10% கூட கிடையாது, 5% தான் உங்களுக்கு செலவாகும். 100% செலவாகிற இடத்துல 5% தான் செலவாகும். அவ்வளோ சேமிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சேமிப்பு 2 வீலரில் கிடைக்குது, எலக்ட்ரிக் பைக்கில் கிடைக்குது. எலக்ட்ரிக் பைக்கும் நமக்கு வந்து பெட்ரோல் பைக்கை விட அதிக செலவு, அதிக காஸ்ட்டுன்றதெல்லாம் கிடையாது. மக்கள் வாங்கக்கூடிய அளவில் தான் நம்ம வண்டி இருக்குது. எல்லாமே மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரோல் பைக்கை விட அழகான மாடல்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 18 மாடல் ADMSல இந்தியாவிலே முதல் முறையாக 18 மாடல் இருக்கிறது ADMSல மட்டும்தான். 10 மாடல் வந்து நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிளாகவும் 8 மாடல் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வெஹிக்கிளாகவும் நமக்கு கிடைக்குது. நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ஹெல்மெட் போடணும்னு அவசியம் இல்லை. ரெஜிஸ்டர் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் அது தேவை. 2 வீலரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒர்த்துன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பேட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 விதமான பேட்டரியில் உங்களுக்கு கிடைக்குது. 72 வோல்ட்டு, 45 ஹெச்பி, 45 AHன்ற மாதிரி, அதே மாதிரி ஒரு 3 வெரைட்டி, மொத்தம் 4 வெரைட்டியில் பேட்டரி இருக்குது. சார்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெரைட்டியில் 5 AMP, 10, 20 AMP 3 வெரைட்டியில் இருக்குது. போஷ் மோட்டார், நம்ம மோட்டாரை பொறுத்த வரைக்கும் போஷ் மோட்டார் ரொம்ப ஒர்த்தான மோட்டார். 800 வாட்ஸ்லேருந்து 4000 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு 80 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி 240 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு ஒரு முறை சார்ஜ் போட்டால் மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாடியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே முதல் முறையாக அர்கலிக் மெட்டல்ன்ற ஒரு பாடியை தான் நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அர்கலிக் மெட்டல்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே எடுத்துன்னு போய் இடித்தாலும், ஏறி நின்னாலும், குதித்தாலும் உடையக்கூடிய அளவுக்கு இருக்கிற மெட்டல் தான் இந்தியாவில் ஆல்ரெடி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற மெட்டல் அர்கலிக் மெட்டல் பார்த்திங்கன்னா உடையவே உடையாது. எடுத்து போய் இடித்தாலும் ஒன்று வளையும் அல்லது ஸ்க்ராட்ச் ஆகும், அவ்வளோதான். கண்டி உடையக்கூடிய அளவுக்கு இல்லை. இது நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, பெரிய ப்ளஸ். இது நல்ல ஒரு ஒர்த்தான பாடியை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரேக் வந்து எல்லாமே டிஸ்க் பிரேக்கு, ட்ரம் பிரேக்கு, இது இல்லாமல் உங்களுக்கு ரிவைஸ் கியர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த டியூப்லெஸ் டயர் இருக்குது. அது ADMS வந்து ஆப் இருக்குது உங்களுக்கு நேவிகேஷன் இது பண்ணுறது வரைக்கும் மொபைல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து மாடல் எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகான மாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மொபைல் சார்ஜ் இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மற்ற ரிமோட்டில் வந்து நீங்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் வந்து யாரும் திருட முடியாது வண்டியை. ஒன்று கையை வச்சாலே அலாரம் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீலே சுற்றாது. லாக் பண்ணிட்டீங்கன்னா வீலே சுற்ற முடியாது, தள்ளக்கூட முடியாது, தூக்கி தான் வைக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டி வைஸாகவும் நல்லாயிருக்கும். வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவில் இருக்க அத்தனை எலக்ட்ரிக் பைக்கில் விட ADMS வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்த்தாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டு வெஹிக்கிள் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து சில வெஹிக்கிள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் EVAன்றது நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு பைக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் வெஹிக்கிள். இது ஒரு 6 மாடலில் கிடைக்கிது. இது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து GTRன்னு ஒரு மாடலு, இது ஒரு 5 கலரில் கிடைக்கிது. இது நான் ரெஜிஸ்டர் 2 மாடல்லையும் கிடைக்கிது. அடுத்து மந்த்ரான்ற ஒரு வண்டி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாடலில் கிடைக்கிது, நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள். TTKன்றது பார்த்திங்கன்னா ஒரு 4 கலரில் கிடைக்கிது, நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள்.
அடுத்து மார்வல்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 75,000லேயே ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஒரு 6 கலரில் கிடைக்குது. நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் தான். அடுத்து லெஜெண்டுன்றது பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து ஒரு 8 கலரில் கிடைக்குது. நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிளு. அடுத்து சாதின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கலரில் நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள். இது இந்த லோடு வண்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வியாபாரிகளுக்கு, விவசாயிகளுக்கெல்லாம் லோடு ஏற்றும் போகிறதுக்கு ஒரு 1/2 டன் வரைக்கும் ஏற்றிட்டு போகலாம். எந்த விதத்துலேயும் நல்லா சேக்காஸ்பர்லாம் ரொம்ப ஒர்த்தான வண்டி. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. தாராளமாக இதை நம்ம நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் நம்ம இதை வாங்கலாம். டிபின்றது பார்த்தீங்கன்னா, இது ரெஜிஸ்டர் வெஹிக்கிள். இதில் வந்து ஒரு 5 மாடல் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூத்தெல்லாம் ஓட்டுற மாதிரி பிராவோன்றது வந்து இது ரெஜிஸ்டர் வெஹிக்கிள். இதிலே பிராவோலேயும் 2.0ன்றது அதுக்கு மேலே. இதுவும் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 18 மாடலில் சில மாடல் மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன். இன்னும் நிறைய மாடல் இருக்குது. ரேட்டை பொறுத்த வரைக்கும் 75,000லேருந்து உங்களுக்கு 198 வரைக்கும் உங்களுக்கு இந்த பிராவோன்றது இது 190. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அந்த டேக்ஸ் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷோரூம் ப்ரைஸ் தான் எல்லாமே குறிப்பிட்டிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இந்த டேக்ஸ் மற்றெல்லாம் ஆட் பண்ணும்போது. இது எக்ஸாக்டாக கரெக்டான ரேட் இது கிடையாது. உங்களுக்கு ஷோரூம் ரேட்டு தான் இது கொடுத்துருக்கேன். இதுலேருந்து அடிஷ்னலாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற விஷயங்கள் இந்த டேக்ஸ், ஜிஎஸ்டி அதெல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்கும்போது என்ன ரேட்டுன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் இது இந்த பாக்ஸர் இந்த மாடல் இல்லாமல் இப்போ அப்கிரேட் ஆகிருக்கு. அந்த மாடல் இன்னும் ஒரு 2 மந்த்தில் உங்களுக்கு அது லான்ச்சிங் இருக்குது. அந்த மாடல் இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான வண்டி அது நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாடல் இருக்குது. இந்த 3 மாடலில் வந்து காட்டோ L5ன்றது வந்து ஒரு ஒர்த்து ஹெவி வெஹிக்கிள் இது. லோடு வண்டி. அது காட்டோ L3ன்னு ஒரு வண்டி இருக்குது. இன்னொரு வண்டி இந்த நம்ம மாநகராட்சியெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு இந்த சுத்தம் பண்ணுறவங்க எல்லாம் அந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி மாடல் ஒன்று. அந்த மாடலு இப்போ ஸ்லைடில் இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று அதை அப்புறம் நான் கொடுக்குறேன். மொத்தம் ஒரு 3 மாடல் இருக்குது ஆட்டோவில். இப்போது இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி நல்லாயிருக்கு. ரொம்ப கம்பெனி நல்லாயிருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 விதமான வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த 2 விதமான வாய்ப்பில் ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரெடிஷ்னல். நம்ம ஒரு ரூ. 25,00,000 முதலீடு பண்ணுறதுக்கு இருந்தால், நம்ம 25,00,000 கம்பெனி கட்டிட்டு 25,00,000க்கு வண்டியை வாங்கி ஷோரூம் போட்டு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இது ட்ரெடிஷ்னல். எல்லா ஷோரூமும் இப்போ பண்ணுற மாதிரி நம்மளும் ஷோரூம் போட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு ரூ. 3,00,000லேருந்து ரூ. 5,00,000 பெர் மந்த் சம்பாதிக்க முடியும் ட்ரெடிஷ்னலில். சரி, எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் எனக்கு பண்ணுறதுக்கு பணம் இல்லை. எனக்கு 25,00,000 முதலீடு இல்லை. இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். என்னென்னா, நீங்கள் ஷோரூம் போட்டு எப்படி 2 வீலர் சேல் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி ஷோரூம் இல்லாமல் வெளியிலேருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணி அதே அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். அதை விட அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இப்போ எப்படியோ வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, வண்டி வாங்கி தான் ஆகணுன்னும்போது, இப்போ நம்ம வண்டி வாங்கினா தான் நம்ம சொல்ல முடியும். வண்டி எப்படி இருக்குது என்னன்றத நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ வண்டி வாங்குறது இமிடியேட்டாக வண்டி வாங்கி தான் பிஸ்னஸ் வரணுமான்றதில்ல. வண்டி வாங்குறதுக்கான பர்ச்சேஸ் ஆர்டர். எப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர்னா புக்கிங் ஆர்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் நிறைய பேருக்கு தெரியாது. புக்கிங் ஆர்டர்னா நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணிவிட்டு வண்டி வேணான்னா கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். கேன்சல் பண்ணலாம் எப்போ வேணாலும் புக்கிங் ஆர்டரை. பட் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஒரு முறை நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுட்டிங்கன்னா கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இந்த என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் தான் போட முடியும். பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டால் தான் உங்களுக்காக வண்டி மேனுஃபேக்சரிங் பண்ணி 3 மந்த்தில் உங்களுக்கு வண்டி கொடுப்பான். அந்த மாதிரி இதுவும் பர்ச்சேஸ் ஆர்டர் தான். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்கள் 15,000 கம்பெனி அக்கௌண்ட்டில் கட்டிட்டு பண்ணிட்டீங்கன்னா, இமிடியேட்டாக வேணும்னா அன்றைக்கே மறுநாளும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். வண்டி எடுக்க போகும்போது ஷோரூமில் நீங்கள் எக்ஸாம்பிள் ரூ. 1,00,000 வண்டி வாங்குறீங்கன்னா, நீங்கள் எந்த 75,000ல 198 வரைக்கும் எந்த வண்டி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த வண்டி எடுத்தாலும் இந்த 15,000 மைனஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். இது மொத்த அமௌண்ட்டை கட்டி எடுக்கணுமான்னு இல்லை. ஷோரூமில் நீங்கள் வேணும்னா ஃபைனான்ஸ் உங்கள் சிவில் ஸ்கோர் வச்சு ஃபைனான்ஸ் எலிஜிபிள் வச்சு ஃபைனான்ஸ் வச்சு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ன்றது எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் இங்கே ஏதோ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்க ஷோரூமில் மட்டும்தான் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஷோரூம்னாலும் நீங்கள் போய் இந்த ஐடியை காட்டிட்டு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஐடியை காட்டிட்டு நீங்கள் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த 15,000 மைனஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை பண்ணிக்கலாம். இன்னொன்று, எப்போவுமே வந்து வண்டியை பொறுத்த வரைக்கும் ஷோரூமில் எடுத்தாலும் இப்போ நம்ம வெளியிலேருந்து பண்ணாலும் வண்டியோட ரேட்டு மாறாது. ஒரே ரேட்டு தான். என்ன ரேட் அங்கே கம்பெனி எம்ஆர்பி ரேட் கொடுக்குதோ அதே ரேட்டு தான். அதில் மாற்றம் இல்லை. அதில் வாங்கும்போது 15,000 மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அடிஷ்னலாக என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வெளியிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு ஷோரூம் போட்டார்னா ஷோரூமில் வந்து வண்டியை பார்த்து வண்டி நல்லா இருக்குன்னு பார்த்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்தா போதும். அந்த மீதியை வந்து கஸ்டமர் போய் ஷோரூமில் பார்த்து வண்டி எடுத்துப்பாங்க. இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, டைரக்ட் ரெஃபரல் இன்கம் நமக்கு கிடைக்குது. இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் என்னென்னா, நீங்கள் 15,000 கம்பெனி அக்கௌண்ட்டில் அவங்க கட்டிட்டு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தீங்கன்னா ஐடி போட்டுட்டு ஐடி கூட பிஸ்னஸ் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குது. அப்படி பண்ண பிறகு உங்களுக்கு ரெஃபர் பண்ணதுனால ஒரு ஆள் 15,000 கட்டிட்டாருன்னா 5,000 உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டீம் ரெஃபரல் இன்கம் கிடைக்குது. இந்த இது வந்து உங்களுக்கு வந்து பேர் மேட்சிங்னு சொல்லுவோம். உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு தெளிவு பண்ணுறேன். அது இல்லாமல் ரீபர்ச்சேஸ் இன்கம் இதில் இருக்குது. அவார்ட் அண்ட் ரிவார்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு 15,000 பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டீங்க. நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 90 நாள் டைம் இருக்குது. இமிடியேட்டாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆஸ் எ மோட்டார் வாகன இந்தியன் மோட்டார் வாகன சட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு 90 நாள் டைம் இருக்குது. 90 நாளும் எடுக்க முடியலனாலும் ஒன்றும் பரவாயில்ல. எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் உடனே எடுக்கணும்னு இல்லை. இதில் சம்பாதிச்சு கூட நம்ம வண்டி எடுத்துக்கலாம். ஒரு 20 பேரை நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் பண்ணிங்கன்னா ₹1,00,000 வந்துடும் போகுது. அப்படியே எடுத்து போய் வண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வண்டி வாங்குறதுக்கு கூட பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டால் வண்டி வாங்குறதுக்கும் ஒரு இதிலேயே சம்பாதிச்சு வாங்குறதுக்கான ஒரு அழகான வாய்ப்பை கம்பெனி கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் இதில் தெளிவாக காட்டியிருக்க பாருங்கள். ஏ வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு ₹5,000 ரெஃபரல் போனஸ். பி வந்து பண்ணிங்கன்னா ஒரு ₹5,000 ரெஃபரல், ₹10,000 உங்களுக்கு கிடச்சிருது. கம்பல்சரி 2 மெம்பர் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அவங்க கீழே அதே டூப்ளிகேட் ஆகும்போது உங்களுக்கு பேர் மேட்சிங் கிடைக்குது. ஒரு பேருக்கு வந்து ₹3,000. ஒரு நபருக்கு ₹1,500 2 பேருக்கு ₹3,000 உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் கிடைக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 பேர் மேட்சிங் ஆகும் சீலிங். அப்போ 17 பேருக்கு ₹51,000 இல்லை ₹1,000 மைனஸ் பண்ணிட்டு ₹50,000 டெய்லி கிடைக்கிறதுக்கு கம்பெனி வாய்ப்பு கொடுத்துருக்கு. இது டெய்லி கட்டப் டெய்லி இன்கம். அப்போ மாதம் பார்த்தீங்கன்னா ₹15,00,000 ஒரு ஐடியில் நம்ம சம்பாதிக்க முடியும். இதில் எத்தனை ஐடி நம்ம பண்ணலாம்னா, ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடி ரெஃபர் கொடுக்குறாங்க கம்பெனி. 3 ஐடி அனுமதி கொடுக்குறாங்க. 3 ஐடி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ 3 ஐடி நம்ம சீலிங் அடிக்க வச்சோம்னா ஏறக்குறைய மந்த்லி ₹45,00,000 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்பெனி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேர் மேட்சிங் வரும்போது 1:2, 2:1 அந்த பேர் மேட்சிங் தான் ஃபஸ்ட் வரும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஒரு 2 பக்கம் பேர் மேட்சிங் ஆகும்போது ₹3,000 வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 5% டிடிஎஸ், அட்மின் 10%, ஆர்பிசி 10% போக மீதி உங்களுக்கு டெய்லி கட்டப் டெய்லி உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ₹1,00,00,000 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எந்த துறை எடுத்தாலும் நீங்கள் சின்ன சின்ன லெவலில் தான் சம்பாதிக்க முடியும். பட் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் இன்கம் கொடுத்துருக்காங்க கம்பெனி. இதை எப்படி கிராஜுவலாக வந்து ஸ்லோவாக பார்த்தா கூட ஒரு வருஷம் நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணும்போது ஏறக்குறைய நம்ம ₹1,00,00,000 சிம்பிளாக சம்பாதிக்கலாம். என்ன ஒர்க்குன்னா சிம்பிள் நம்ம தெளிவு பண்ணுற மாதிரிங்க, ஒரு மாதத்தில் நீங்கள் வரீங்க. ஒரு மாதம் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக 2 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. அப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக 2 பேரை தாராளமாக ரெஃபர் பண்ண முடியும். அதிகப்படியாக பண்ண முடியும். பட் 2 பேருன்றது ரொம்ப சிம்பிள். 2 பேரை நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணால் ஃபஸ்ட்டு மாதம் ₹3,000 ஒரு பேர் தான். இப்போ 2வது மாதம் என்ன பண்ணுறீங்க, அந்த 2 பேரும் 2 பேரும் ஒரு மாதம் ஃபுல்லாக டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ 2வது பேர் 2வது மாதம் வருது. இந்த மாதிரி வரவங்க அத்தனை பேருமே உங்களை மாதிரியே ஒரு மாதத்துக்கு உள்ளே வந்துட்டு 2 பேரை ஒரு மாதம் ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா கூட வருஷம் முழுக்க பார்க்கும்போது 12 மாதத்தில் 4,096 பேர் உள்ள வருவாங்க. அப்போ 4,096 பேர் இன்ட்டு ₹3,000 எடுத்துட்டிங்கன்னா ஏறக்குறைய 1,20,20,00,000 மேலே சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இதில் இருக்குது. அதில் 50% எடுத்துட்டா கூட ₹60,00,000, அதில் ஒரு பாதி எடுத்தால் கூட 30,00,000, அதுலேயும் பாதி எடுத்தால் கூட 15,00,000, இன்னும் ஒன்றுமே இல்லாமல் வெறும் 1% 10% எடுத்தால் கூட ஒரு ₹6,00,000 ஒரு வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்கலாம். இது வந்து ரொம்ப கிராஜுவலாக பண்ணால் கூட. இதே நீங்கள் ஸ்பீடாக எடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நினச்சா ஏறக்குறைய 3 மாதத்துலேயே ₹1,00,00,000 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சம்பாரிச்சிருக்காங்களான்னா நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஏற்கனவே ஷோரூம் பொறுத்த வரைக்கும் 1,400 ஷோருக்கு மேலே இருக்குன்னு சொன்னேன். வெளியிலேருந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணுறவங்க மட்டுமே கம்பெனியில் இந்த 3 வருஷத்தில் 1,20,000 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. இந்த 1,20,000 பேரில் எவ்வளோ பேர் இன்றைக்கி குரோர் சம்பாதிச்சிருக்காங்க, பெரிய லெவலில் சம்பாதிச்சிட்ருக்காங்க, சாதாரணமாக சம்பாதிக்கிறாங்க. அப்போது சாதாரணமாக ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே ₹1,00,00,000 சம்பாதிச்சிட்ருக்காங்கன்னும்போது ரொம்ப இதில் நல்ல வாய்ப்பு. இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருக்கு, வேக்கண்ட்டாக இருக்குது. நம்ம எடுத்து பண்ணும்போது இன்றைக்கி உள்ளே வரவங்க அத்தனை பேருமே முன்னுரிமை அடிப்படையில் சீனியாரிட்டி பேஸில் இன்றைக்கி கொண்டு வரோம். எல்லாமே டீம் இப்போ வரவங்களுக்கு எல்லாமே லீடர்ஸ் வந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி வேக்கண்ட்டாக இருக்கிறதுனால பெருசாக சம்பாதிக்க முடியும். இதில் பொறுத்த வரைக்கும் முதல் 3 மாதம் பார்த்திங்கன்னா, முதல் 3 மாதம் டீம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். பட் இன்கம் கிராஜுவலாக கம்மியாக தான் இருக்கும். 2வது 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு இன்னும் ஸ்லோவாகும். ஏன்னா நம்ம போட்ட ஆட்கள்லாம் வேலை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களோட ஒர்க்கு கம்மியாகும், பட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த 3 மாதம் 9வது மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க்கு இன்னும் கம்மியாகிடும், இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்த 3 மாதம் 12வது மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லை, பட் இன்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடும். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் கிராஜுவலாக உள்ளே வந்துட்டோம்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாம எந்த விதத்திலும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு தான் பிளான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சம்பாதிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து இதில் ரிவார்டு அண்ட் அவார்டு ரொம்ப பிளான் எடுத்தால் சிம்பிள் தான். பேர் மேட்சிங்கு, டைரக்ட் ஸ்பான்சரு, ஒரு நாளைக்கு சீலிங் வந்து பார்த்திங்கன்னா 50,000, மாதம் ₹15,00,000. சிம்பிள் பிளானு தான், ஒரு லைனில் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரிவார்டு அண்ட் அவார்டு. இந்த ரிவார்டு அண்ட் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் உங்கள் கீழே 10 பேர் வந்து பேர் மேட்சிங் ஆகிடுச்சுன்னா, இது நீங்கள் பண்ணுறதில்ல, டீம் பண்ணுறதுல 10 பேர் உங்களுக்கு பேர் மேட்சிங் ஆகிடுச்சுன்னா உங்களோட இன்கம் ஒரு பேருக்கு ₹3,000, 10 பேருக்கு ₹30,000 நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. 30,000 ஏர்ன் பண்ணோன்னா உங்களுக்கு கம்பெனி ஆல்ரெடி நம்மளோட டிவி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது ஏடிஎம்எஸ் 32 இன்ச் டிவி வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகுது. இதை நம்ம கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 30 பேர் மேட்சிங் ஆச்சுன்னா நீங்கள் இன்கம் வந்து 90,000 ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து தாய்லாந்து ட்ரிப்பு 3 நைட்டு 4 பகல்
உங்களுக்கு தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. 50 பேர் மேட்சிங் ஆச்சுன்னா நீங்கள் 1,50,000 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ஸ்கூட்டர் நமக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 பேருக்கு வந்து 3,00,000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. 4 நைட்டு 5 பகல் வந்து துபாய்க்கு வந்து நம்ம எலிஜிபிள் ஆகிறோம் டூருக்கு. 250 பேர் மேட்சிங் ஆகும்போது 7,00,000 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க. 2 லேக் ஒர்த்தில் கோல்டு வந்து நம்ம கம்பெனி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 500 பேருக்கு மேட்சிங் ஆகிடுச்சுன்னா 15,00,000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஈரோடு ட்ரிப்பு வந்து 9 நைட்டு 10 பகல் உங்களுக்கு ஈரோடு ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 பேர் மேட்சிங் ஆகிடுச்சுன்னா 30,00,000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஹோண்டா சிட்டி கார் எலிஜிபிள் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் 2,500 பேர் மேட்சிங் ஆச்சுன்னா 75,00,000 ரூபா ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. 25,00,000 ரூபா உள்ள வீடு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5,000 பேர் உங்களுக்கு மேட்சிங் ஆச்சுன்னா 1,50,000 கோடி ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆடி காருக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. அடுத்து 10,000 பேர் மேட்சிங் ஆகிடுச்சுன்னா 3 கோடி ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஜாகுவார் கார் உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறாங்க. இது அத்தனையும் வந்து காரு மற்ற எல்லாமே உங்களுக்கு காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஷோரூம் ரேட்டுக்கு உங்களுக்கு காஸ்ட்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன கார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். சேம் அதே கார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த பீரியடில் முடிக்கும்போது அது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க 2024. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி நமக்கு கீழே சேல்ஸ் ஆகிறத பொறுத்து அதிலேயும் ஒரு இன்சென்டிவ் நமக்கு கொடுக்குற மாதிரி மந்த்லி சேலரியாக கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த பேர் மேட்சிங் அண்ட் டைரக்ட் ஸ்பான்சர் எல்லாமே டெய்லி உங்களுக்கு கட்டம், டெய்லி இன்கம். இதை பொறுத்த வரைக்கும் மந்த்லி தான் கொடுப்பாங்க. ஒரு வண்டிக்கு 2,000 ரூபாய் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம கீழே எத்தனை வண்டி சேல்ஸ் ஆகுதோ ஒரு 15 லெவலுக்கு நமக்கு மந்த்லி ஆட் பண்ணி மொத்தமாக மாதமாக 15, 25ஆம் தேதி உங்களுக்கு அது டோட்டலாக கால்குலேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம பண்ணுற அத்தனை பேருக்கு வண்டி வாங்குறாங்கன்னா ஒரு வண்டிக்கு 500 ரூபா வீதமோ, 2வது லெவலில் பண்ணுறவங்களுக்கு 300 ரூபா வீதமோ, 3வது லெவலுக்கு 200 ரூபா வீதமோ, 4லேருந்து 8 லெவல் வரைக்கும் 100 ரூபா வீதமோ, 9லேருந்து 12 லெவல் வரைக்கும் 50 ரூபா வீதமும், 13லேருந்து 15 லெவலும் 100 ரூபா வீதத்துலையும் நம்ம கீழே 15 லெவல் வரைக்கும் எவ்வளோ வண்டி சேல்ஸ் ஆகுதோ அதில் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மந்த்லி வந்து 25ஆம் தேதி ஒரு சேலரியாக கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஷோரூம் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஷோரூமு நம்ம போட முடியலான்னு நம்ம ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணி நம்ம பண்ணும்போது ஷோரூமில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதில் 1% நமக்கு ஆல்ரெடி அதுவும் கமிஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்டேட் வைஸாக டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். அதுலேயும் 0.25% நம்ம கமிஷன் இருக்குது. அப்போது இன்கம்மை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் இன்கம் இருக்குது. இப்போவே நம்ம வந்து இதில் இன்றைக்கி ஷோரூம் போடுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் சீலிங் அச்சீவ் பண்ணிட்டோம்னா நாமளே ஷோரூம் போட்டு நம்ம உட்காந்துடலாம். நம்ம ட்ரெடிஷ்னலுக்கு மாறிடலாம். ஷோரூம் போட்டுட்டோம்னா அந்த ஏரியாவில் குறைஞ்சது ஒரு 500லேருந்து 1000 வண்டி சேல் பண்ணலாம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே ஒரு 2,000, 3,000 டிஸ்ட்ரிபியூட்டரை உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு இன்கம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்கம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்பெனி அருமையாக கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற விஷயங்கள் இப்போ நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் இதை இப்போ இன்னும் டவுட்டு ஏதாவது இருக்குது அப்படி ஏதாவது இருந்தால் தாராளமாக உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. அவங்க அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா என்னை கேட்டு சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லாமே கம்பெனி வந்து ஒரு 5 வருஷத்தில் நம்ம இதில் ட்ராவல் பண்ணாலே போதும். பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. கம்பெனி நிற்கும், பிளான் நிற்கும். ஏன்னா ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டு இன்றைக்கி கவர்மெண்ட்டோட பேமெண்ட் கண்டிஷனில் இருக்குது. நம்மளும் இதில் உள்ளே வந்தால் பெரிய அளவு இன்கம் ஒரு சாதாரணமாக பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவில் தான் பிளானும் இருக்குது. அதனால் எல்லாமே வந்து ஒருங்கிணைஞ்சு நமக்கு வந்து இந்த வாய்ப்பை கம்பெனி கொடுத்துக்கிறதுனால இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக்னால் வந்து இந்திய பொருளாதாரம் இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு வந்து 35,000 கோடி இன்றைக்கி அலாட் பண்ணியிருக்காங்க இதில் பட்ஜெட்டில். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அது மாறும்போது அந்த 35,000 கோடி இன்றைக்கி அப்படியே வேறு துறைக்கு மாற்றுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் கண்ட்ரோலு அடுத்து பசுமை புரட்சி, அது இல்லாமல் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே கம்பெனி ஒன்று சேர்ந்து பண்ணுறதுனால கவர்மெண்ட்டு இன்றைக்கி எலக்ட்ரிக் கம்பெனி பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் மானியத்தில் இன்றைக்கி லோன் கொடுத்து ஊக்குவிச்சிட்ருக்காங்க. அதனால் கம்பெனியை வந்து ஊக்குவிச்சு கவர்மெண்ட் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறாங்க. கம்பெனி நிற்கும். பெரிய அளவில் இன்றைக்கி உற்பத்தி மையங்கள்லாம் தொடங்கிட்டுருக்கு. இன்றைக்கி டிராக்டர், காரெல்லாம் உள்ளே வந்துடுது. நான் சொல்லக்கூடிய அத்தனை பொருளும் உள்ளே வரும்போது இன்றைக்கி சொல்லக்கூடிய வருமானம் அப்படியே ட்ரிபிள் ஆகிடும். இன்றைக்கி வர லீடர்ஸ் அத்தனை பேருமே இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேக்கண்ட்டு எத்தனை பேர் இன்றைக்கி உள்ளே வரமோ அத்தனை பேரும் ஒரு 3-4 வருஷத்தில் ஒரு 5லேருந்து 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் சாதனையாளர்களாக மாற வாழ்த்துகிறேன்.